நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தங்கி பெருகுவதாக. மேட்டிமையை விட்டுவிடுங்கள் என்கிற தலைப்பில் கடந்த 2 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். மறுபடியும் இன்று மேட்டிமையை விட்டுவிடுங்கள் என்கிற தலைப்பிலேயே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். மேட்டிமை சிந்தை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். அப்படி மேட்டிமை சிந்தை உடையவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் மேட்டிமை சிந்தையாயிராமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குகிறவர்களாயிருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான ரோம சபைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனால் நாம் அருவருக்கப்படுவதற்கு இந்த மேட்டிமை என்கிற ஒரு குணம் காரணமாயிருக்கிறது. நாம் தேவனாலே அருவருக்கப்படுகிறவர்களாய் அல்ல, நேசிக்கப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய அன்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேட்டிமை எங்கெல்லாம் வருகிறது? 3 காரியங்களை சொன்னேன். நீதிமொழிகள் 6:17 கண்களில் இருக்கிறது மேட்டிமை. அல்லேலூயா. ரோமர் 11:20 சிந்தையில் இருக்கிறது மேட்டிமை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறதான வேளையில் வார்த்தையில் இருக்கிறது மேட்டிமை. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கும் பார்வையினாலும் சரி, சிந்திக்கும் சிந்தையிலானாலும் சரி, பேசும் வார்த்தைகளிலானாலும் சரி, இன்னும் சொல்லலாம் கிரியைகளிலே நமக்கு மேட்டிமை இருக்கிறது. ஏதொன்றிலும் மேட்டிமையான சுபாவம் உடையவர்களாயிருந்து தேவனால் அருவருக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். தேவனால் விரும்பப்படத்தக்கவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் குறித்து கடந்த நாட்களிலே மிக ஆழமாய் நாம் தியானித்து விட்டோம். ஆகையினால இந்த மேட்டிமை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் அது கொண்டு வருகிற தீமைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் 3 காரியங்களை சொல்லியிருந்தேன். அதில் 2 காரியங்களை 2 நாட்கள் தியானித்து விட்டோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை 3ஆவதாக தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதல் காரியம், யாருக்குள்ளாய் மேட்டிமை இருக்கிறதோ அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடையாதபடிக்கு அது தடையாயிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலாய் அவர்கள் மாறாதபடி அது தடையாயிருக்கிறது. 2ஆவதாக, நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் மேட்டிமை உள்ளவர்களை அது மாற்றுகிறது. தேவனிடத்திலே நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்து போனவர்களாக அது மாற்றுகிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை தியானிச்சோம். நன்றி மறந்த ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவன் மேட்டிமையின் நிமித்தம் நன்றியற்றவனாய் போனதையும் உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் தேவன் செய்த உபகாரத்தை மறந்து போன ஒரு காரியத்தையும் சுட்டி காண்பித்து தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரமாய் மாறுகிறதையும் இதை உணர்ந்து கொண்ட அந்த மனிதனும் அவனை சார்ந்தவர்களும் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தின போது கர்த்தர் அந்த கோபாக்கினையை விட்டு விலகினதையும் வேதத்திலிருந்து அழகாக நம்ம தியானிச்சோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பால நிறுத்தி பார்க்கிறதான வேளையில நம்ம அநேக பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது.
தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே பூரணம் அடையாதபடி நமக்குள்ளாயிருக்கிற மேட்டிமை தடையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் செய்த உபகாரத்திற்கு தக்கதாய் அல்லது நன்மைகளுக்கு தக்கதாக அவருடைய சமூகத்திலே நடந்து கொள்ளாதபடிக்கு அந்த நன்மைகளை மறக்க செய்கிற மேட்டிமை நமக்குள்ளாயிருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற காரியங்களில் 2 காரியங்களை தியானிச்சோம். அது கொண்டு வருகிறதான தீமைகளை குறித்து அதை தியானிச்சோம். நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே பூரணம் அடைந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே பூரணம் அடையாதவர்கள் யாரும் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மரித்தாலும் சரி, பிழைத்திருந்தாலும் சரி, அவரோடு கூட செல்ல முடியாது என்கிற உண்மை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலில் பூரணம் அடைவுகிறவர்கள் மட்டுமே அவருடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாயிருந்தாலும் முதலாவது உயிரோடு கூட எழும்புவார்கள். அதற்கு பின்பு உயிரோடு கூட இருக்கிறவர்களாயிருந்தால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், புது சிருஷ்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே பூரணத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இறைமை பொழுதிலே மறுரூபமாகி அவரோடு கூட செல்வார்கள் என்று சொல்கிற உண்மை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அடிக்கடி நான் சபைக்கு சொல்லி இருக்கிறேன், மறுரூபம் என்பது பிரதான தூதனுடைய எக்கால சப்தம் கேட்ட பின்பு நடைபெறுகிற ஒரு மாற்றம் அல்ல. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அந்த புது சிருஷ்டியே காரணம். அந்த புது சிருஷ்டி என்பது என்ன? மாம்சத்திற்குரிய பழைய மனுஷனாகிய ஆதாமையும் அவனுடைய சுபாவங்களையும் களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி அவரை போல நாம் மாறுவது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை போல நம்ம மாறுறதுக்கு விரும்புறது கிடையாது. அப்படிப்பட்டதான உபதேசங்கள் மேல் நமக்கு பிரியமும் இல்லை. ஆகையினால தேவனுடைய பிள்ளையே, விதவிதமான போதனைகள் மலிந்து கிடக்கிற இந்த காலத்துல நீங்கள் கேட்டும் அறிந்தும் இருக்கிற சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் மாற வேண்டும். வெறும் உலகத்திலே அழிந்து போகிற ஆசீர்வாதங்களுக்காக, சரீர சுகத்திற்காக, நன்மைக்காக, நல்ல திருமணத்திற்காக, நல்ல வேலைக்காக, நல்ல கல்விக்காக, வசதி வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாய் அல்ல. உங்களுடைய தேடுதல் தேவனுடைய ராஜ்யத்தை அடையத்தக்கதான தரிசனம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஓட்டத்தை நான் முடிக்கிறதான வேளையில் உன்னதர் அண்டையிலே சேர வேண்டும் என்கிறதான வாஞ்சையோடு கூட பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிற தேவனுடைய பிள்ளைகளாய் எல்லா விதங்களிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மேட்டிமை நமக்குள்ளாய் இருந்தால் மூன்றாவது கொண்டு வருகிற தீமை என்ன? முதலாவது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே பூரணம் அடைய விடாது. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் செய்த நன்மைகளுக்கு தக்கதான நன்றி செலுத்துவதற்கு மனதற்றவர்களாய் நம்மை மாற்றிவிடும். மூன்றாவதாக, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இங்கே யூதாவை 52 வருடங்கள் ஆண்டு வந்த
உசியா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது. இவனுடைய தகப்பன் ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து போடுகிறான். கர்த்தர் இவனை தன்னுடையதான ஜனத்தினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இவனை கொலை செய்வதற்கென்று எழும்புகிறார்கள். அவர்கள் இவனை கொலை செய்து விடுகிறார்கள். எருசலேமுக்கு கொண்டு வந்து கல்லறையிலே புதைத்து விடுகிறார்கள். இப்பொழுது அடுத்த ராஜா தேவை. அந்த கொல்லப்பட்டவனுடைய மகனுடைய பெயர் உசியா. இவன் 16 வயது இளைஞன் அல்லது சிறு பிள்ளை. அவனை அழைத்து வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். 16 வயது பையன் இப்ப ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட வேதாகமம் முழுவதும் தேடி பார்க்கிறதான வேளையில அதிக வருடங்கள் ராஜ்யபாரம் பண்ணின ராஜாவில இவன் ஒருவன். இவன் ராஜ்யபாரம் பண்ணினதான காலங்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 52 வருடங்கள் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. 16 வயதுல ராஜாவாகி 52 வருடங்கள் எருசலேமை அல்லது யூதரை அரசாண்ட ஒரு ராஜா. இவன் பலப்படும் மட்டும் என்ன பண்ணுகிறான்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறான். தேவ பிரமாணத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதவனாக தேவன் தனக்கு நியமித்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி நடப்பான்? அவருடைய வழியிலே நடப்பான் என்று சொல்லி சங்கீதம் 128:1 நமக்கு சொல்கிறதை போல இவன் பலப்படும் மட்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவனுடைய இருதயத்தின் சிந்தையையும் ஆக்கிரமித்திருந்தது. அந்த தெய்வ பயம் கர்த்தர் நியமித்த வழியை விட்டு வலது பக்கமாகிலும் இடது பக்கமாகிலும் சாயாதபடிக்கு நேரான வழியிலே இவனை நடக்க தூண்டினது. தேவ திட்டத்தை விட்டு விலகி போகிறவனாய் அல்ல, தேவ சத்தத்திற்கு விரோதமாய் தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்கிறவனாய் அல்ல, தேவ சத்தம் தனக்குள்ளாய் பிரவேசிக்க கூடாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவனாய் அல்ல, தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைத்து அவர் நியமித்த வழிகளிலே நடக்கிற ஒரு ராஜாவாயிருந்தான். இவன் இப்பொழுது பலப்பட்டு விட்டான். யாருடைய உதவியும் ஒத்தாசையும் எனக்கு தேவையில்லை என்கிறதான ஒரு நிலை வந்துவிட்டது. ஆகையினாலே என்ன செய்கிறது? இருதயம் மேட்டிமை அடைகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் பலப்பட்ட போது அவனுக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த உசியா பலப்பட்ட போது, அப்ப பலவீனனாய் இருக்கும் போது, எதையும் ஜெயிப்பதற்கு திராணியற்றவனாய் இருக்கும் போது மிகுந்த மனத்தாழ்மை அவனுக்குள்ளாயிருந்தது. தாழ்மையானவர்களுக்கு இணங்குகிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. தேவனுடைய வார்த்தையை அன்புடன் கை கொண்டு வசனத்தின்படி வாழுகிற ஒரு நல்ல இருதயம் அவனுக்கு இருந்தது. ஆனால் பலப்பட்ட போது இனி யாருடைய உதவியும் ஒத்தாசையும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தை வந்த போது அவனுக்கு கேடுண்டாகும் மட்டும், அவனுக்கு கேடுண்டாகும் மட்டும், அவனுக்கு அழிவு உண்டாகும் மட்டும் என்ன செய்து விட்டது? அவனுடைய மனம் மேட்டிமையாக ஆரம்பித்தது. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மூன்றாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடையதான மனதிலே மேட்டிமை இருக்குமேயானா, உன்னுடைய வாழ்க்கையில மேட்டிமை என்கிறதான ஆண்டவர் விரும்பாத ஒரு சுபாவம் இருக்குமேயானால், உன்னை அழைத்த, உன்னை நடத்தின, உனக்கு நன்மை செய்ததான ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற ஒரு அனுபவம் இருக்குமே ஆனால், நான் நன்றாய் அந்த வேத வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மேட்டிமை கற்பனையை மீற உன்னை செய்கிறது. கற்பனையை மீறி நடக்கிறவனாய், கற்பனையை மீறி நடக்கிறவளாய் உன்னை மாற்றி போடுகிறது. எந்த ஒரு வாலிபனுக்குள்ளாய், எந்த ஒரு கன்னிகைக்குள்ளாய், எந்த ஒரு சகோதரனுக்குள்ளாய், எந்த ஒரு சகோதரிக்குள்ளாய், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய குடும்பத்திற்குள்ளாய் மேட்டிமை என்கிற ஒன்று அவர்களுடைய சிந்தையிலோ, அவர்களுடைய கண்களிலோ, அவர்களுடைய பேச்சிலோ, அவர்களுடைய இருதயத்திலோ மனமேட்டிமையா இருக்குமே ஆனால் அவர்கள் கற்பனை
கற்பனையை கை கொண்டு வாழ்கிறவர்களாய் அல்ல, கற்பனையிலிருந்து வழுகி போகிற இருதயமுடையவர்களாய், கற்பனையை துணிகரமாய் மீறுகிறவர்களாய் மாறி போவார்கள். வேதம் சொல்கிறது பிரசங்கி 8:11, மனுஷனுடைய துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனடியாக நடவாதபடியினால் பொல்லாப்பை செய்வதற்கு மனிதனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. அந்த துணிகரமுடையவர்களாய் நம்மை மாற்றுகிறது. அந்த துணிகரம் யாராய் மாற்றுகிறது? கை கொண்டு நடக்க வேண்டிய கற்பனைய கட்டளைகளை மீறி நடப்பதற்கு தக்கதாய் நம்மை மீறுதல் செய்கிறவர்களாய் மாற்றுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவன் எங்கே கற்பனையை மீறுகிறான்? ராஜா அபிஷேகம் உடையவன் ஆசாரியனுக்குரிய வேலையை பார்க்க கூடாது. ஆசாரியன் வேறு, ராஜா வேறு. ஆனால் மனசாட்சியின் யுகத்தில் ராஜாவும் ஆசாரியனும் ஒருவனே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். மெல்கிசேதேக் என்கிறதான ஆபிரகாமின் நாட்களில் வாழ்ந்த ஒரு மனிதன் உண்டு. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் தான், கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லேவி கோத்திரத்தை சார்ந்த ஆரோன் நித்திய ஆசாரிய பட்டத்திற்கென்று தேவனாலே நியமிக்கப்படுவதற்கு முன்பாய், லேவி கோத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு சொந்த கோத்திரமாய் மாற்றப்படுவதற்கு முன்பாய், இன்னும் நான் சொல்ல போனால் லேவி கோத்திரம் என்கிற ஒன்று இந்த உலகத்திலே இன்னும் பிறக்காததற்கு முன்னே அவனுடைய கொள்ளு தாத்தாவாகிய ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் மெல்கிசேதேக் என்கிறதான மனிதன் ராஜாவாகவும் இருந்தான், சாலோமின் ராஜாவாகவும் இருந்தான், ஆசாரியனாகவும் இருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில். அல்லேலூயா. ஆனா யாத்திராகமத்தில் வருகிறதான வேளையில நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணம் என்கிற ஒன்று தேவன் அவர்களுக்கு கொடுத்து லேவி கோத்திரத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு அந்த லேவியினுடைய குமாரரில் ஆரோன், மோசேயின் சகோதரனாகிய ஆரோனுக்கு நித்திய ஆசாரிய பட்டத்தை கொடுத்து எப்பொழுது தனக்கென்று தெரிந்து கொண்டாரோ, தூபம் காட்டுவதற்கென்று ஆரோனின் புத்திரரை தெரிந்து கொண்டாரோ, அதற்கு பின்பு தூபம் காட்டுவது என்பது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லை என்கிறதான ஒரு நியமனம் வந்தது. இப்ப ஆரோனுக்கு பிறவைக்கு ஆரோனுடைய சந்ததிகள் தான் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? தூபம் காட்ட வேண்டும். இவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட மேட்டிமை எந்த அளவிற்கு துணிகரங்கொள்ள செய்கிறது, எந்த அளவிற்கு தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறச் செய்கிறது. ஆசாரியனுக்கு கொடுக்கப்படாத வேலையை செய்வதற்கு இவனை துணிகரமுடையவனாய் மாற்றுகிறது. இவன் தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டுவதற்கு துணிகரமாய் செல்லுகிறார். நீ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதான வேளையில், அவருடைய வழியிலே நடக்கிறதான வேளையில், வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் ஓடுகிறதான வேளையில், நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவனாயிருந்து பிரகாசிக்கிற சுடரை போல வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுகிறதான வேளையில் என்ன செய்வ தெரியுமா? நியமிக்கப்படாத ஓட்டத்தில் ஓடுவதற்கு துணிய மாட்டாய். உனக்கு அனுமதிக்கப்படாத எந்த காரியத்தையும் செய்வதற்கு துணிய மாட்டாய். ஆனால் கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் மேன்மைப்படுத்தும் போது, கர்த்தர் உன் தலையை உயர்த்தும் போது, உன்னுடைய சிறுமை மாறும்படி சில நன்மைகளை கர்த்தர் உனக்கு பகிர்ந்து அளிக்கும் போது, அவருக்கு பயந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் மேட்டிமை என்கிற ஒன்று வறுமையானால் அந்த மேட்டிமை உன்னை துணிகரங்கொள்ள செய்து தேவன் உனக்கு கொடுத்ததான, கை கொண்டு வாழ்வதற்கு தேவனால் கொடுக்கப்பட்டதான பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அது மீறச் செய்கிறது. அவனுக்கு கேடுண்டாக்கும் மட்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
தேவன் அவனுக்கு கொடுக்காத, அனுமதிக்காத, அதிகாரம் கொடுக்காத காரியத்தை செய்வதற்கு துணிகரம் உள்ளவனாய், தேவன் கொடுத்ததான பிரமாணத்தை, தேவன் கொடுத்த கட்டளையை மீறி நடப்பதற்கு துணிகரம் உள்ளவனாய் அந்த உசியாவை மேட்டிமை என்கிற ஒன்று அல்லது மனமேட்டிமை என்கிற ஒன்று மாற்றுகிறதை பாருங்கள். மறுபடியும் சொல்ற, நீ கற்பனைகளை கை கொண்டு அவர் நடத்தின வழியில மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட நடக்க வேண்டியவன், நடக்க வேண்டியவள். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் வசனத்தின் வெளிச்சத்தை விட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ சாயக்கூடாது. கற்றும் அறிந்தும் இருக்கிற சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டியவர்கள். நீ படிக்கிற இடத்துல உன்னுடைய நண்பர்களுக்காக, தோழிகளுக்காக, நீ வேலை செய்கிற இடத்திலே உன்னுடைய நண்பர்களுக்காக, தோழிகளுக்காக, நீ வாழுகிற இடத்திலே சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காக, நீ உன்னை நேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிற உறவுகளுக்காக ஒருபோது நீ கற்றும் அறிந்தும் இருக்கிறதான சத்தியத்தை மீறி நடப்பதற்கு மனமேட்டிமை உடையவனாய், மனமேட்டிமை உடையவளாய் இல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. பலப்பட்ட போது மேட்டிமை வருகிறது. அவன் பலன் அடையாத வரைக்கும், பலம் அடையாத வரைக்கும், எனக்கு மற்ற ஒத்தாசை தேவை என்கிற எண்ணம் இருக்கும் வரைக்கும் அந்த மேட்டிமை அவனுக்கு வரவில்லை. அவன் கற்பனையை விட்டு விலகல்ல. இன்னைக்கு அநேக பேருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுதான் செய்துகிட்டு இருக்கிறோம். அநேக வேளையில இனி நம்முடைய சொந்த காலில் நின்னுடலாம், நம்ம ஜெபிச்சிடலாம், நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாருங்கிற துணிகரம். கேட்க மாட்டாருன்னு நான் சொல்லல, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். தகப்பன் பிள்ளையினுடைய சப்தத்தை கேட்கிறதை போல கர்த்தர் உங்களுடைய சப்தத்தை கேட்பதற்கு ஆவலாய் காத்திருக்கிறார். ஆனா கற்பனையை மீறி நீங்க ஜெபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கட்டளையை மீறி நடக்கிற இருதய மேட்டிமையோடு எங்கூடையும் கர்த்தர் இருக்கிறாரு, நான் என்ன செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார், துணிகரம் கொள்ள செய்வீர்களே, ஆனால் உங்கள் இருதயத்தை தேவன் அங்கே சினமடைய ஆரம்பித்து விடுகிறார். ஒரு கேடு இவனுக்கு உருவாகிறது. கேடு ஆரம்பிக்கும் போது தெரியாது, யாரு சொன்னாலும் கேட்கறதுக்கு மனசும் வராது. அன்புடன் சத்தியத்தை கை கொள்வதற்குரிய இருதயமும் இருக்காது. ரெண்டு விதங்களிலே மாறுகிறோம். ஒன்று, நம்ம கிட்ட அதை குறித்து பேசுறவங்க கிட்ட ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் யார்? சரி பாஸ்டர், ஓகே பாஸ்டர், ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர், சரி நான் இன்னும் சீர்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்க மட்டும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போய் மீறி நடக்கிறவர்கள் உண்டு. அந்தரங்கத்திலே மீறி நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் யார்? நீ இப்படி வழி விலகி போயிட்டு இருக்கிற, இது தேவனுடைய பார்வைக்கு உகந்ததல்ல. கடந்த நாட்களிலே தேவனிடத்தில் வைத்திர அன்பில நீ குறைவுபட்டு கிடக்கிறாய். கர்த்தர் துக்கம் அடைகிறார்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்ச உடனே அதிக பிரசங்கித்தன வேண்டாம், எல்லாம் எங்களுக்கும் தெரியும். கேட்பதற்கு மனதற்றவர்களாய் இருதயத்தை கடினப்படுத்தி எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு. நீ இந்த கூட்டத்தில், ரெண்டு கூட்டத்தில் யாரா இருந்தாலும் உனக்கு ஐயோ, உனக்கு கேடுண்டாகும்படி நீ இருதயத்தில் மனமேட்டிமை உடையவளாய் இருக்கிறபடியினால தேவன் உன்னை சீர்படுத்துவதற்கு, தேவன் உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு அனுப்புகிற வார்த்தைகளை கேட்கும் போது உனக்கு கோபம் ஒழுகிறது. அந்த 17 முதல் 19 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. இப்ப பாருங்க, அவன் ஆலயத்துக்குள்ளால துணிகரம் கொண்டு தூபம் காட்டுவதற்கு பிரவேசிக்கிறான். அங்கே கிட்டத்தட்ட 80 ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்கிறது? ஆசாரியன் ஆகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசிக்கிறார்கள். ஐயோ, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் தகுதி இல்லாத உசியா என்கிற ராஜா பிரவேசித்துக் கொண்டிருக்கிறானே.
கட்டளையை மீறி பிரவேசித்துக் கொண்டிருக்கிறாரு. இது தேசத்திற்கு தீங்கை வருவித்து விடுமே, ராஜாவுக்கு ராஜாவினுடைய குடும்பத்திற்கு தீங்கை வருவித்து விடுமே என்று சொல்லி பதற்றமுடையவர்களாக, தேவனுடைய நாமத்தின் மேல் பயமுடையவர்களாக அவனுக்கு பின்னாலேயே இந்த பராக்கிரமசாலிகளாகிய ஆசாரியரான 80 பேரும் உள்ளே பின்னால பிரவேசிக்கிறாங்க. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நிற்கிறார்கள். உசியாவே, அந்த வசனத்தை 18வது வசனத்தை பாருங்க. உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, அது உமக்கு நியமிக்கப்பட்டது அல்ல, அது உமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அல்ல, அது ஆசாரிய அபிஷேகம் உடையவனுக்குரியது, அது உமக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரம் அல்ல, வல்லமை அல்ல. உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் தேசத்தை ஆளுகை செய்வது. உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும். புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களும் நாமே, ஆசாரியர்களும் நாமே, மாற்று கருத்து இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீற செய்கிற, உன்னை துணிகரன் செய்ய கொள்கிற அந்த மேட்டிமை உனக்குள்ளால இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் நீ ஆசாரியனாயிரு, ராஜாவாயிரு. மெல்கிசதேக்குக்கு பின் வந்த அபிஷேகம் யாருக்குள்ளால இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால இருந்துச்சு. அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொல்லப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆமென், அல்லேலூயா. ஆனா ராஜ யோக்கியமா நடந்துக்கிறோமா? ஆசாரிய யோக்கியமா நடந்துக்கிறோமா? ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை கை கொண்டு வாழ்கிறோமா? ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை, புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்தில் ஆசாரியனும் ராஜாவுமா இருந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவர் பிதாவை பிரியப்படுத்தி பிதாவுக்கு சித்தமானவைகளை செய்து மனுஷகுமாரனாக இருக்கும்போது தேவ சித்தத்திற்கென்று தேவ சப்தம் கேட்டு பூரணமாய் தன்னை அர்ப்பணித்து எந்த இடத்திலையும் மேட்டிமை அடையாதபடி தாழ்மையானவைகளுக்கு இணங்கி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி பிதா அனுப்பினதான சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து ஓடினாரே, அந்த விருப்பம், அந்த செய்கை நமக்குள்ளால இருக்கா? இயேசுவுக்குள்ளால இருந்த எந்த செய்கையும் விருப்பமும் நமக்குள்ளால இல்ல. தேவனை பிரியப்படுத்துகிற அனுபவம் இல்ல. வசனத்தின்படி வாழுகிற அனுபவம் அநேகமேருடைய வாழ்க்கையில இல்ல. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் உதாசீனப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை போல முதுகுக்கு பின்னால் எறிகிறோம். நமக்கு புத்திமதி செல்லுகிறவர்களை பகைக்கிறோம், அவர்களுக்கு விரோதமாய் உக்கிர கோபம் அடைகிறோம். இப்ப இங்க அதுதான் நடக்குது. வாசிக்கலாம். கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, எந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாலேயும் போறான். தூபம் எங்க போய் காட்டணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. பிரதான ஆசாரியன், நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை முந்தி தனக்காகவும் 2 ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரவேசிக்க வேண்டிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, ஆமே, இருதயத்திலே இருந்த மன மேட்டிமையின் நிமித்தம் துணிகரங்கொண்டு கொடுக்கப்பட்ட கற்பனையை மீறி செல்கிறான். இப்ப 80 பேருக்கு குரல் ஒன்னா துணிக்கிறது.
உசியாவே, மீறுதல் செய்திராதையும், இது உமக்கு கொடுக்கப்பட்டதல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும், இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்யாதீர். தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி துணிகரம் கொண்டு போகாதீங்க. சில பாவங்களை நீங்க செய்யும் போது தேவன் எவ்வளவாய் உங்களை எச்சரிக்கிறார். அது அந்தரங்கத்திலே நீங்கள் செய்யலாம். யாருக்கும் தெரியாமல் சில காரியங்களை நீங்க சிந்திக்கலாம், பேசலாம், செய்யலாம். உங்களை தேவன் எவ்வளவாய் எச்சரிக்கிறார். யாரோ கொண்டு ஒருவரை கொண்டு அல்லது வேத வசனத்தை கொண்டு தேவன் உங்களை எச்சரிக்கவில்லையோ? கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளவில்லையோ? மகனே, மகளே, நீ மீறுதல் செய்து கொண்டிருக்கிறாய், நீ மீறுதல் செய்து கொண்டிருக்கிறாய். என்னிடத்திற்கு திரும்பு, இந்த துணிகரத்தை விட்டு திரும்பு. வழி விலகி போனவனுடைய வழியை, மாறுபாடான வழியை விட்டு உன்னுடைய வழியை நேராக்கி எனக்கு நேராய் திரும்பு, என் கற்பனைக்கு நேராய் திரும்பு, என் கட்டளைக்கு நேராய் திரும்பு என்று சொல்லி தேவன் உங்களை எச்சரிக்கவில்லையோ? ஒரு தெய்வ பயம் உங்களுக்குள்ளாய் வரவில்லையோ? ஆரம்பத்திலே தேவன் தண்டித்து விடுவார், அடித்து விடுவார், நொறுக்கி விடுவார் என்று இருந்த பயம், உங்கள் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனடியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்காதபடியினால், வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதரா, சகோதரி, எனக்கு பிரியமான தகப்பனே, தாயே, அந்த தெய்வ பயத்தை உனக்குள்ளாயிருந்து எடுத்து போட்டு இருதயத்தை மேட்டுமை சிந்தைக்கு இடம் கொடுக்க செய்து தேவ கிருபையிலிருந்து விழுந்து போக செய்யவில்லையோ? இன்னைக்கு பிரமாணத்தை மீறி நடப்பது என்பது உனக்கு தவறாய் தெரியவில்லை. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். நான் இருக்கிற இடம் அப்படி. நீ எதற்கு செய்தாய்? உன்னுடைய சுய நாம மகிமைக்காக மீறுகிறாய். உன்னுடைய சுய நாம மகிமைக்காக தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளை மீறி நடக்கிற ராஜாவும் ஆசாரியனுமாய் நீ இருக்கிறாய். நியமிக்கப்படாத ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய். தேவன் கொடுக்காத அதிகாரத்தை கையில் பிடித்து வைத்திருக்கிறாய். மீறுதல் செய்வது உனக்கு பாவமாய் தெரியவில்லை, அது உனக்கு கேடு உண்டாக்கும் என்பது தெரியவில்லை. இயேசுவை பார்த்து ஓட வேண்டிய நீ மற்றவர்களை பார்க்கிறாய், மற்றவர்களை பார்க்கிறாய். நீ உன்னை பிரியப்படுத்துவதற்கும், உன்னுடைய நண்பர்களையும் தோழிகளையும் பிரியப்படுத்துவதற்கும், உன்னுடைய உறவுகளை பிரியப்படுத்துவதற்கும், அயலகத்தாரை பிரியப்படுத்துவதற்கும் துணிந்து விட்டாய். பிலேயாமுக்கு எதிரிட்டதை போல ஆண்டவர் எதிரிட்டார். உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது மகனே, உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது மகளே, உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது. நான் கொடுத்த பிரமாணத்தை மீறி, நான் விதித்த கட்டளையை மீறி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். என்னிடத்திற்கு திரும்பி என்று சொல்லி எத்தனையோ முறை தேவன் எச்சரித்ததான வேளையிலே உனக்கு யாரை கொண்டு புத்திமதியை சொன்னாயோ அவர்களுக்கு விரோதமாக உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவமதித்தாய். சபையே, வேதத்தை எடுத்தால் வேத வசனங்கள் உன்னை நேரடியாக குத்துவதை போல் இருந்தது. ஆகையினால ஓசியாவில் எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி வேதத்தை மறந்தாய். வேதமும் கையுமாயிருந்த நீ வேத வசனத்தை வாசிக்கிறத மறந்த. இதை வாசித்தால் தானே இது எங்குட்ட குத்தும். சபைக்கு வந்தா சொன்ன ஆராதனை குத்துது, சங்கீதம் குத்துது, கர்த்தருடைய வார்த்தை குத்துது. ஆகையினால என்ன பண்ணன தெரியுமா? செவியை விருத்த சேதனம் இல்லாததாய் ஆக்கி, விருத்த சேதனம் இல்லாததாய் ஆக்கி, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உன்னுடைய செவியை அடைத்து கொண்ட செவிட்டு விரியனாயிருக்கிறாய். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு ஆமென் தேவன் ஆசைப்படுகிறார். நீயோ நீ விரும்புகிறது தான் வாழ்க்கை, என்னை யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி துணிகரம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கிற உன் சுய நீதியின் நிமித்தம் தேவன் மௌனமாயிருக்கிறார் என்று. நெவர்.
அநேகமேருடைய பரிந்து பேசுதலின் சப்தம் தேவனுடைய சமூகத்தில் உனக்காக தூபமாய் மாறுகிறபடியினாலே, உனக்காக தூபமாய் மாறுகிறபடியினாலே, தேவ சமூகத்திலே சென்று எட்டி இருக்கிறபடியினாலே, தேவன் உனக்காக இரவும் பகலும் பெருமூச்சு விட்டு அழுகிற உன் மனைவிக்காக, உன் கணவனுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் பெற்றோருக்காக, உன் சபைக்காக, உன் ஊழியக்காரனுக்காக இன்னும் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உன்மேல் வர வேண்டிய கேடை நீ என்ன நினைக்கிற தெரியுமா? ஐ ஆம் பர்ஃபெக்ட். கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு சிறுமையில் இன்னைக்கு நீ உறவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறியே, இதே உறவு தான் ஒரு நாள் உன்னை புறக்கணித்தது. இல்லாத குற்றங்களை சாட்டி உன்னை குற்றவாளியாய் தீர்த்தது இந்த உறவு தான். உன் உறவுகளின் நடுவில் இருந்த நன்மதிப்பை கெடுத்து உன்னை தலை குனிய வச்சது இந்த உறவு தான். உனக்கு விரோதமாய் தன்னுடைய வாசலை அடைத்து போட்டது இந்த உறவு தான். ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு விரோதமாய் தன்னுடைய வாசலை அடைத்து போட்டது இந்த உறவு தான். ஆனா இன்னைக்கு அந்த உறவுக்காக கற்பனையை மீறி மேட்டிமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே, தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, போன வாரத்தில் ஒருதன் நன்றி அறிதல் இல்லாதவனா போறான்னா, இந்த வாரத்தில் ஒருதன் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து, விதித்த பிரமாணங்களை மறந்து, மீறி துணிகரம் கொண்டு மேட்டிமையோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். அவன் தாழ்த்தினான். ஆமென். போன வாரம் உள்ளவன் உடனே என்ன பண்ணினா? தாழ்த்தினான். அவனை சார்ந்தவர்கள் தாழ்த்தினார்கள். தேவன் கோபத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆனா இவன் என்ன பண்றான் பாருங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு போலியான வாழ்க்கை, உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை. தேவ பிரியராய் இருக்க வேண்டிய நீங்க மனுஷ பிரியராய் மாறிட்டுங்க. மனுஷனை பிரியப்படுத்தி தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரமாணத்தை மீறி நடக்கிற உசியாவே, இன்னைக்கு உனக்கு நேராதான் இந்த வார்த்தை வருது. மீறுதல் செய்யாதே, மீறுதல் செய்யாதே. தேவ வார்த்தை மீறுதல் செய்யாதே. அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாரு, அக்கா சொல்றாரு, அத்தான் சொல்றாரு, மாமா சொல்றாரு. அவங்க எல்லாம் இல்லைன்னா பேச மாட்டாங்க. யார் பேசாம போனாலும் சரி, உன் பட்சத்தில் இந்த ஆண்டவர் இருப்பாரே, ஆனால் நீ எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயிப்பாய். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனா எல்லாரும் உன் பட்சத்தில் இருந்தும் இந்த ஆண்டவர் உன்னை விட்டு விலகி விட்டாரே, ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு நீ கேடுண்டாக்கி கொள்கிறவனாய், கேடுண்டாக்கி கொள்கிறவளாய் இருப்பாய். ஆண்டவர் என்னைக்கு மௌனமாய் இருப்பார்னு நினைக்காத. என்னைக்கு மற்றவர்களுடைய பரிந்து பேசுதலின் சத்தத்தை கேட்பார்னு நினைக்காத. முதலாவது உனக்குள்ளால இருக்கிற ஒரு எண்ணத்தை மாற்று. அவர்கள் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். சொல்ற எல்லாரும் சொல்கிறபடியும் செய்கிறபடியும் பேசுவதற்கும் செய்வதற்கும் நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. அழைக்கப்பட்டவள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்ல. அதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின சுய இரத்தத்தினாலே உன்னை மீட்டு தன்னுடைய சரீரமாகிய சபையில கொண்டு வந்து சேர்த்து ராஜாவும் ஆசாரியனுமாய் உன்னை அபிஷேகம் பண்ணல. மீறுதல் செய்யாதே உசியாவே, மீறுதல் செய்யாதே. துணிகரம் கொண்டு சபைக்குள்ளால வராத. தெய்வ பயத்தோடு வா. துணிகரம் கொண்டு துணிகரமான இருதயத்தோடு தேவ சபைக்குள்ளால வருகிறதான வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, இந்த பகல் காலத்தில் தான் கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுறாரு. மீறுதல் செய்யாதே. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலம் தள்ளிவிட்டா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா,
இந்த பாவம் வேண்டாம், இந்த வழி வேண்டாம், இந்த கிரிய வேண்டாம், இந்த சுபாவம் வேண்டாம், விட்டுரு 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 விட்டுரு, இப்படி துணிகரம் கொண்டு பேசாத, விட்டுரு விட்டுரு விட்டுரு, எல்லாம் தெரியும் என்று மதியினமாக மேட்டிமையாக பேசாத, விட்டுரு 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 என்று சொல்லி எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலமும் தள்ளிவிட்டா, எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலமும் தள்ளிவிட்டா, கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு விரைந்து ஓடி நீ வா, கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தோடி வா. அம்மே, ஒரு நாளைக்கு உனக்கு அனுபவத்தை பாரு. நீ கேட்டும் அறிந்தும் இருந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்த, யாருக்கிட்ட சொன்னாலும் அந்த இருதயத்துக்குள்ளால் இருந்த சத்தியத்தை விளம்பினாய். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமே. அவர்களுக்கு ஆகாதவனாய் போன, ஆகாதவளா போன, உண்மைதான், அவர்கள் உன்னை விட்டு தூரம் போய் விட்டார்கள். ஆனால் ஆனால் இன்னைக்கு உன்னுடைய நிலைமையை யோசிச்சு பாரு. இப்படியெல்லாம் வாழ முடியாது, இப்படியெல்லாம் பேச முடியாது. உலகத்தில் வாழ்ந்தா கொஞ்சம் அப்படி இப்படி தான் வாழணும்னு சொல்லி தேவனை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிக்கிட்டு, மனிதனை சரி கட்டுவதற்காக தேவனை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிக்கிட்டு, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து எல்லா அபபக்திக்கும் பங்குள்ளவளாய் மாறிக்கொண்டிருக்கிற தேவ சபையே, விட்டியற் காலத்து வெளிச்சமாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமாகி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த பகல் காலத்துல கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுறாரு. உன் வாயிலிருந்து புறப்பட்ட சத்திய வார்த்தைகள் எங்கே? கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் எங்கே? தேவனுடைய சித்தத்தை குறித்த வாஞ்சை எங்கே? அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் மாறி உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து பேரளவில் ஓட ஆரம்பித்து விட்டாயோ? ஞான ஸ்நானம் என்னை ரட்சிக்கும் என்று நினைக்கிறாயோ? நாம் பேசுகிற அந்நிய பாஷை என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாயோ? நாம் புசிக்கிற கிறிஸ்துவினுடைய மாம்சமும் இரத்தமும் என்ன ஜீவனுக்குள்ளவனாய் ஜீவனுக்குரியவனாய் மாற்றணும்னு நினைக்கிறாயோ? என்னுடைய தசம பாகமும் காணிக்கையும் என்ன பரலோகத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாயோ? தப்பெண்ணம் கொள்ளாதே. சத்தியத்தின் படி வாழுகிற உத்தம மார்க்கத்தாரை தவிர வேறு யாரும் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது. இதையெல்லாம் செய்தும் அதை மீறிட்டேன்னா அந்த மீறுதல் கடைசி வரைக்கும் உன் மேலேயே நிற்கும். வேதத்தில் ஒரு மறுத்து வச்சு சொன்னா, நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உண்மையிலேயே நிற்கும். கரங்களை கொட்டி ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். நீ மீறி வந்தது என்ன? உசியாவே, நீ மீறி நடக்கிறது என்ன? இந்த மீறுதல் கடைசி வரைக்கும் உன் மேலே நிற்கும். யாரும் தெரியல, யாருக்கும் தெரியாது. அது எப்படி தெரியும்? அப்படியெல்லாம் யோசிக்காத. பூமி எங்கும் இரண்டு கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, நல்லோரையும் தீயோரையும் பார்க்கும்படி. மனுஷன் அந்தரங்கத்திலே நடப்பிக்கிறவைகளையும் காண்கிற இரண்டு கண்கள். அந்த கண்ணை குறிச்சிய வேதம் சொல்கிறது, அந்த கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கே நான் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று எபிரேயர் 4:13 சொல்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. உன் நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிற ஆண்டவர். ஒன்றை மட்டும் இல்லை, உன் மேட்டிமையை மட்டும் இல்லை தூரத்திலே அறிகிற ஆண்டவர், உன் நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிற ஆண்டவர். ஏமாந்து போவாய் ஒரு நாள். இன்னும் நிறைய வசனம் இருக்கு, எனக்கு அங்கே போக முடியல. ஆண்டவர் சபையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மறுபடியும் வருவோம் 18வது வசனத்தில், மீறுதல் செய்யாதீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லவியாது. உசியாவே, நீ உன்னுடைய இருதயத்தில் மேட்டிமை சிந்தை கொண்டு துணிகரமாக மீறி கொண்டிருக்கிறாய் தேவ கற்பனைகளையும் கட்டளைகளையும். சொல்றான், இது உனக்கு எதுவா மாறாது?
மேன்மையாய் லபியாது. அடுத்த வசனம், அப்பொழுது உசியாவுக்கு என்ன வந்துச்சு? நமக்கு சிலருக்கு வர்றது போல என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களுக்கு விரோதமாக என்ன வரும்? கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் வாழ்த்தணும். எப்படி வாழ்த்தணும் தெரியுமா? பிரியமானவனை, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்று வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். நம்ம குறையை சுட்டி காமிச்சிடக்கூடாது, நம்முடைய தவறை சுட்டி காமிச்சிடக்கூடாது. நீ தவறான பாதையில் நடக்கிற, இது உன்னை தவறான இடத்துல கொண்டு போய் சேர்க்கங்கிறத சொல்லிடக்கூடாது. நான் அப்படிதான் நடப்பேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. ஐ ஆம் சோ அண்ட் சோ. கோபம் கொள்றான். ஐயோ, ஆசாரியர்கள், பிரமாணத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், கட்டளைகளை அறிந்தவர்கள் அந்த பாஸ்டர் அப்படி சொல்றான், இந்த பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இத்தவிடையும் பெரிய பாஸ்டர் அப்படி சொல்றாரு. புல்லுக்கு மேலே கட்டுறது எது? வைக்கோலுக்கு மேலே கட்டுறது எது? மரத்துக்கு மேலே கட்டுனது எது? கல்லுக்கு மேலே கட்டுனது எதுன்னு ஒரு நாள் தெரியும், ஒரு நாள் தெரியும். எல்லா கட்டுமானத்தையும் பரீட்சிப்பதற்காக ஒரு அக்கினி இறங்கி வரும். புல்லில் கட்டப்பட்டது என்ன பண்ணிரும்? வெந்து நிலை நிற்காமல் போயிரும். வைக்கோலினால் கட்டப்பட்டது வெந்து நிலை நிற்காம போயிரும். மரத்தினால் கட்டப்பட்டது நிலை நிற்காம போயிரும். ஆனால் கல்லினால் கட்டப்பட்டது நிலைத்து நிற்கும். கரங்களை கொட்டி சத்தியத்தின் படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற உத்தம மார்க்கத்தானாய் நீ இருப்பாயானால் உன் வாழ்க்கை பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்து நிற்கிற வாழ்க்கையா இருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜாக்கிரதை. என்ன பண்ற மாதிரி? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து, எதை பிடிச்சுக்கிட்டு? ஜபம் பண்ணிக்கிட்டே ஆசாரியனுக்கு விரோதமாக பேசுகிறான். தூபம் என்கிறது என்ன? ஜபம். தூப கலசத்தை விடல, தன் கையில பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 52 வருடமா சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்கிறவன் நொடி பொழுதிலே ஒரு காரியத்தை அடைய போகிறான். அவனுக்கு ஒரு கேடு வரப்போகிறது. என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்தவனை ஒன்று அசைக்க போகிறது. கர்த்தருடைய அடி, கர்த்தருடைய அடி. ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர். அவர் அன்பாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அடிக்க மாட்டார், நொறுக்க மாட்டார், உடைக்க மாட்டார்னு நினைச்சிடாத, துணிகரம் கொன்றாத. சாத்தானுக்கு பயக்கணும் அப்படிதான் சொல்லி தருவான், கேட்டுறாத. அதே புதிய ஏற்பாடு தான் சொல்லுச்சு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கலன்னா மரத்தின் வேர் அருகிலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, வெட்டி அக்னியிலே போடப்படும். தூற்றுக்கூடை அவர் கரத்திலே இருக்கிறது. களத்தில் நல்லா தூற்றி பயிரை எல்லாம் என்ன பண்ணுவாரா? களஞ்சியமாக்கிய பரலோகத்தில் சேர்ப்பாரு. பதரையோ அக்னியினால் சுட்டடித்து போடுவாருன்னு புதிய ஏற்பாடு தான் சொல்லுது. நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. தூபகலசத்தை விட்டு கூட்ட இல்லை, அந்த கையில வச்சுக்கிட்டு அந்த ஆசாரியர்களுக்கு விரோதமாக கோபமாய் பேசுகிற போது ஆசாரியனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. எத்தனை பேருக்கு சந்தேகம் இருந்த அவன் எப்ப பரிசுத்த தலத்துக்குள்ளால போனான்னு? இப்ப எங்க நிக்கிறான்? தூபபீடத்துக்கு முன்னால. தூபபீடம் எங்க இருக்கு? குஷ்டரோகம் தோன்றிற்று. குஷ்டரோகி எங்க இருக்கக்கூடாது? பாளையத்துக்கு உள்ளால இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் விதிக்கப்பட்ட மாறாத பிரமாணம். குஷ்டரோகி எங்க இருக்கக்கூடாது? அது கிருபையின் பிரமாணத்துல தான் மாறச்சா. அடிச்சுட்டாரு. நெத்தியில என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. அவனும் போவ தீவிரப்படுறான். பரிசுத்த ஸ்தலத்தை அவன் தீட்டுப்படுத்தினான்னு சொல்லி ஆசாரியர்கள் அவனை வெளியே போறதுக்கு தீவிரமாய் அவனை துந்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் இப்ப என்ன பண்றான் தெரியுமா? எந்த சிங்காசனத்தில் இறங்கி வந்து துணிகரமாய் மேட்டிமையோடு கூட கோபமாய் அந்த பிரமாணத்தை மீறினானோ, கற்பனையை மீறினானோ, அந்த சிங்காசனத்தில் இனி கடைசி வரை அவன் உட்கார முடியாது.
ஆமே. எந்த ஆளுகையின் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மீறுதல் செய்வதற்கு துணிகரம் கொண்டு மேட்டிமையானானோ, இனி அந்த ஆளுகையை அவன் செய்ய முடியாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அழகா வேதம் சொல்லும், எங்க அவன் சாகும் வரைக்கும் தனித்த ஒரு கூடாரத்தில் இருந்தான். நான் ஒன்னு சொல்லவா, உன் இருதயத்தின் மேட்டிமை தான் அநேக இடங்களில் உன்னை தனித்து விட்டிருக்கிறது. உன் இருதயத்தின் மேட்டிமை தான் உன்னை அநேக இடங்களிலே தனித்து விட்டிருக்கிறது. நீ உன் தவற உணராம மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாய். சபையே, உனக்கு விதிக்கப்பட்ட கிருபையின் பிரமாணத்தை இருதயத்தின் மேட்டிமை நிமித்தம் துணிகரமாய் மீறி நடக்கிறாயோ? கிறிஸ்துவின் பிரமாணத்தை மீறி நடக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நீ நியாயப்பிரமாணத்து காலத்து ஆள் இல்லை, கிருபையின் பிரமாணத்து ஆள். நீ ராஜாவும் ஆமேன் ஆசாரியனுமா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள். ஆனால் பிரமாணத்தை மீறி நடக்கிறாயோ, கேடுண்டாக்கி கொள்கிறாய். அவன் ஆளுகையிலிருந்து தனித்து விடப்பட்டான். ஆமேன். சிங்காசனத்தை இழந்தான். நான் சொல்கிறேன், நீ பரலோகத்தையும் அதன் மேன்மையும் இழக்கப் போகிறாய். அல்லேலூயா. நேற்றைக்கு வந்த கொஞ்சம் வசதி வாய்ப்பு உன்னை தலைகீழ நடக்க பண்ணதா? ஜாக்கிரதை. குறைவுபட்டு கிடந்த காலங்களிலே இருந்த தெய்வ பயம் இப்போ இல்லாமல் போயிட்டோ. சரீரத்தில் பலவீனப்பட்டிருந்ததான காலங்களில் இருந்த தெய்வ பயம் இப்போ இல்லாமல் போச்சோ. வசனத்தின் மேல் இருந்த பசிதாகம் இப்பொழுது இல்லாமல் போயிட்டோ. ஜாக்கிரதை. எல்லாரு கூடயும் பேசுகிறாரான்னு தெரியாது, ஆனால் அநேக பேரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாராமே. அவன் பலப்பட்ட போது அவனுக்கு கேடுண்டாகும் மட்டும் இருதயம் மேட்டிமையாயிற்று. ஆகையினாலே அவன் துணிகரம் கொண்டு கற்பனையை மீறி நடந்தான். அப்படியே முழங்கால் படியிடுவோம். உங்கள் அப்பங்கிட்ட போய் கேளு, நீ எப்படி பிறந்தேன்னு கேளு, எப்படி வளர்ந்தேன்னு கேளு. இன்னைக்கு உன் பேருக்கு பின்னால் இருக்கிற டிகிரி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேளு, நல்ல வஸ்திரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேளு, உன்னுடைய பர்சனாலிட்டி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேளு. ஒரு சபை ஊழியக்காரங்கிட்ட கேளு, நான் இந்த சபைக்குள்ளால வரும்போது என்னுடைய நிலைமை என்ன, இவையெல்லாம் எங்கிருந்து பாஸ்டர் எனக்கு வந்துச்சுன்னு கேளு. ஏன்னா அவன் மறக்க முடியாது. அவன் தன்னுடைய ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்தவன். இன்னைக்கு உப்பு குச்சி காலை கீழே வைக்காம நிலத்திலே கால் பரவாமல் நீ வடக்கிற ஆளா இருக்கலாம். ஆனால் கடந்த காலங்களை கொஞ்சம் நினைச்சு பாரு ப்ளீஸ். ஃபியூ மினிட்ஸ், ஒன்லி ஃபியூ மினிட்ஸ். நீங்க உங்களையே தற்பரிசோதனை செய்து பாருங்க. நான் மீறுதல் செய்கிற உசியாவோ? ஒரு காலத்தில் அந்த கற்பனையின் மேலும் கட்டளையின் மேலும் பிரமாணத்திலும் இருந்த வாஞ்சையினால் அதை கை கொண்டு வாழ்ந்த பேசினேன். சத்தியத்தில் சொன்னதுனால பவுல சத்தியத்தை சொன்னதுனால அவனை சத்துருவா நினைச்சது போல என்னை சிநேகித்த அநேக பேருக்கு என் குடும்பத்தில், என் உறவுகளின் நடுவில், நான் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல சத்துருவாய் மாறினேன். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கே நான் ஒத்து போயிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கே ஒத்து போயிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு ஏற்றபடி என்னை மாற்றிக்கொண்டேன். இது ஏன் சம்பவித்தது? என்னுடைய இருதயத்தின் மேட்டிமை என்னை தாழ்மைப்பட விடாமல் கர்த்தருடைய கற்பனையை மீறி நடக்க செய்திருக்கிறது. தேவஜனமே, ஒரு பெரிய இழப்பை சந்திக்க போற, ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பை சந்திக்க போற, ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பை சந்திக்க போற. இந்த உலகத்துல யாரும் உனக்கு திரும்ப கொடுக்க முடியாத ஒரு இழப்பு அது. கர்த்தரால மட்டுமே உனக்கு கொடுக்க முடியும் என்கிற மேன்மை அது. நீ தகுதி உள்ளதுனால இல்ல அவர் உன்னை சந்திச்சது, நீ நீதிமானானபடியினால் அல்ல, அவர் உன்மேல் வைத்த கிருபை. இந்த காலை வேளையிலாகிலும் உணர்ந்து கர்த்தருக்கு நேரா திரும்பு. நான் அதிக நேரம் எடுக்கல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.